இந்த நேரத்துல ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்டுவிட்டு ஜபத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோமாக. கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறபடியால் அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். இந்த நாளிலே இந்த வாரம் முழுவதும் நடக்க போற இந்த ஜபத்துல கர்த்தர் நம்மோடு கூட பெரிய காரியங்களை செய்யணும். ரொம்ப அழகா இந்த 40 நாட்கள் உபவாசத்தை நம்ம ஜெபிக்க கர்த்தர் நமக்கு முடிக்க உதவி செய்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவரிடம் கூட சேர்ந்து செலவிடும் நேரங்கள் உண்மையாகவே அற்புதமான நேரங்களாக அது இருந்தது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். யூஸ்வலா நான் அப்படியே வரிசையா ஒரு டாபிக் ஒரே மாதிரி நான் எடுப்பேன். ஒரு டாபிக் ஒரு தீம் எடுத்துக்கொண்டு. ஆனா இந்த வாரம் வித்தியாசமான டாபிக்கை நான் எடுக்க போகிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து கலந்து கொள்ளுமாறு நான் உங்களை அழைக்கிறேன். இந்த தடவை அதாவது யார் யார் சொல்றதையோ இந்த உலகத்துல நான் நம்புறோம்ல. யாருன்னா சொன்னாங்கன்னாக்கா அவங்களுக்காக எதையாவது செய்யணும், அவங்க பேச்சை கேட்கணும், அவங்க சொல்லிட்டாங்களே ஒருவேளை மதிப்பு போயிடுமோ அவங்க சொன்னதுனால நம்மளை மதிக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு யார் யார் சொல்றது கேட்டுப்போம். யாருன்னா ஏதாவது சொன்னாங்கன்னாக்கா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னதுக்காகவே இல்லைன்னு சொல்ல மனசு வராது நமக்கு. அந்த இல்லைன்னு சொல்லாம செய்யறேன் ஓகே பாக்குறேன், நான் அதை செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பெருமைக்காகவே நம்ம யார் யார் சொல்றதையோ நம்ம செய்யறோம். யார் யார் சொல்றதையோ நம்ம கேட்கிறோம்ல. இந்த நாளில நான் எடுத்துக்கொண்ட ஒரு டாபிக் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எத்தனை பேரு கர்த்தர் சொல்வதை செய்யறோம். கர்த்தர் சொல்றதை செய்யறோம்னு சொல்லும் போது அது வித்தியாசமா இருக்குது. வேதத்துல அப்படி இருக்குதா? கர்த்தர் சொல்றதை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பாக கர்த்தர் சொல்ற காரியங்கள் நமக்காக இருக்கப்படுகிறது. யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி மரியாள் அந்த சீஷர்கள் கிட்ட சொல்றாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்றாங்க. அதே மாதிரி யோவான் 15வது அதிகாரம் 14வது வசனத்துல, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சீஷராய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. லூக்கா 8வது அதிகாரம் 21வது வசனத்துல, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமா இருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் எனக்கு தாயும் சகோதரமா இருக்கிறார்கள். சோ இன்னைக்கு ஒரு நிமிஷம் நம்ம உட்கார்ந்து யோசித்து பார்க்கலாம். எத்தனை முறை மனுஷர்கள் சொல்லி நம்ம செஞ்சோம். மனுஷர்கள் ஆண்டவர் அறியாதவர்கள், ஜெபிக்காதவர்கள், வேதத்தை வாசிக்காதவர்கள், ஏதோ ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க. அதுல போயிட்டு அப்படியே மூழ்கி அதுல ஒரு கனவு கண்டு அதன் பிரகாரம் நம்ம செய்யணும்ட்டு நம்ம பெரிய ஆட்களா இருக்கிறோம். அதனாலதான் நம்மளை நம்பி சொல்றாங்க, அதனால நம்ம கீழ்ப்படியணும், நம்ம செஞ்சு காட்டிடணும். செய்யலனாக்கா பிரிஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடும், பிரிஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிடும். இந்த மாதிரி செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? சோ உலகத்துல நம்ம இதை பாக்குறோம். ஆன்லைன்ல இருக்கிறவங்க நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை கூட நீங்க போடலாம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா, ஆனா வேதத்துல நம்ம பாக்குறோம் ஆண்டவர் என்ன சொல்றான்னாக்கோ, அவர் சொல்லுகிறபடி நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி நீங்கள் செய்யுங்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி ஏசாமி ஆண்டவர் எந்தெந்த இடத்துல நமக்கு இதை செய்யாதன்னு சொன்னாரா? சொல்றாரு, சொல்லி கொடுக்கிறாரு. நம்ம தான் காதுல வாங்கிக்கிறோம், அதை வாங்காத மாதிரி பண்ணிக்கிறோம். இதை எத்தனை பேர் நீங்க வாழ்க்கையில இழந்திருக்கிறீங்க, செஞ்சிருக்கிறீங்க? இந்த கேள்வி நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். சோ இதுல நான் இன்னைக்கு பார்க்க போற நம்பர் 1 பாயிண்ட் கர்த்தர் சொன்னதை செய்த நோவா. சோ கர்த்தர் சொன்னதை செய்த நோவா. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனத்துல, நோவா அப்படியே செய்தான், பேழையை கட்டி முடிக்கிறாரு. தெய்வம் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தார். அவர் எந்த நீளம், எந்த அகலம், எந்த உயரம், எதெல்லாம் அவர் சொல்றாரோ அது எல்லாமே அவர் செஞ்சு முடிக்கிறாரு நோவா. அந்த மாதிரி கீழ்ப்படிஞ்சாரு. இப்படி கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம we are protected. நம்ம ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம். நோவாக்கு எதுக்கு ஆண்டவர் சொன்னாரு? கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தாருன்னு வேதம் சொல்லுகிறது. அது எதுக்காக அதை செஞ்சாரு? அந்த நீளத்தையும் பார்த்தாரு, அந்த அகலத்தையும் பார்த்தாரு, அந்த ஆழத்தை பார்த்தாரு. யார் சொன்னா? மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னபடி செய்தார். நம்மளுக்கு இது ஏன் மைண்டுக்குள்ள நிறைய பேருக்கு ஏறாது? நிறைய பேருக்கு ஏறவே ஏறாது. ஏன்னாக்கா
அதுதான் சொல்றேனே, அங்க ஒரு பெருமை, அங்க ஒரு பிரிஸ்டீஜ், அங்க நான் பெரிய ஆளு, இதெல்லாம் நம்ம காட்டுறதுக்காகவே மனுஷன் சொல்றத நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்க கர்த்தர், நோவா கர்த்தர் சொன்னபடி செய்தார். கர்த்தர் சொன்னபடி செஞ்சதுனால அவரும் அவருடைய குடும்பமும் பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த பேரழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். சோ அந்த பேரழிவிலிருந்து நம்ம காப்பாற்ற, நம்மளுடைய குடும்பங்களுக்கு வருகிற பேரழிவுகளிலிருந்து, நம்மளுடைய குடும்பங்களுக்கு வருகிற தோல்விகளிலிருந்து, நம்ம குடும்பங்களில் வருகிற லாஸ், அதாவது நமக்கு கிடைக்காமல் போதில்ல, நமக்கு இழந்து போகிற காரியங்கள், இதுல இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும்னாக்கா கர்த்தர் சொல்லுகிறபடி நம்ம செய்யணும். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. பிரியமானவர்களே, கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். இந்த நாட்களில கர்த்தர் சொல்றபடி செஞ்சீங்கன்னாக்கா சமாதானம் உண்டு. கர்த்தர் சொல்றபடி செஞ்சீங்கன்னாக்கா அங்க சந்தோஷம் உண்டு. கர்த்தர் சொல்றபடி செஞ்சீங்கன்னாக்கா அங்க எல்லாமே கிடைக்கும். சோ நோவா நம்பர் 1 எக்ஸாம்பிள். அவர் கர்த்தர் சொன்னபடி செய்தார். 2வது காரியம், கர்த்தர் சொன்னபடி செய்து முடித்த பீலையாம். பேலியாம் கதையை நம்ம பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். பேலியாம் என்ன பண்றாரு, என்னாகமம் 24வது அதிகாரம் 12வது வசனத்துல, அப்போது பேலியாம் பாலாக்கை நோக்கி, பாலாக் என்னும் தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது. கர்த்தர் சொல்லுவதையே சொல்லுவேன் என்று. எப்படி பாருங்க, பேலியாம் திட்டவட்டமா பேசுறாரு. வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, அது தீமையாகிலும் அதை செய்கிறதுக்கு கர்த்தரின் கட்டளை நான் மீற மாட்டேன், நான் மீறக்கூடாது. ரொம்ப அழகா போட்டிருக்குது, தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும், வீடு நிறைய நீங்க கொடுத்து இத சொல்லுங்க, எனக்கு இப்படி சொல்லுங்க, எனக்கு இப்படி என்ன ஆசீர்வதிங்க, இப்படி எனக்கு சொல்லிங்கன்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளவு காணிக்கையை கொடுத்து, பொண்ணை கொடுத்து, வெள்ளியை கொடுத்து இப்படிதான் சொல்லுங்கன்னு சொன்னாலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை மீற மாட்டேன்னு சொல்றாரு. சோ என்ன மாதிரி ஒரு கீழ்ப்படிதல் பாருங்க. பீலியாம் சொல்லும் போது அந்த இடத்துல கர்த்தரின் கட்டளை மீறக்கூடாது, கர்த்தர் சொல்லுவதையே சொல்லுவேன். இது பெர்ஃபெக்ட்டுங்க. கர்த்தர் சொல்றதை தான் நம்ம சொல்லணும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை கேட்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். சோ நிறைய பேர் இன்னைக்கு இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் ஐயோ ஓடுது. ஊழியக்காரர்களை நோக்கி யாருன்னா ஜோம் பண்ணிட்டாங்களா, யாருன்னா அந்நிய பாஷையில பேசிட்டாங்களா, யாருன்னா தீர்க்க தரிசனமா பேசிட்டாங்களா, அவங்களை நோக்கி அப்படியே உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னாக்கா அவங்க கிட்ட கேட்கணும், இவங்க வாயிலிருந்து ஏதாவது வருமா, அவங்க வாயிலிருந்து ஏதாவது வருமா, அப்புறம் இந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்டுட்டு அந்த ஊழியக்கார்ட்ட போய் ஓடுறது, கன்ஃபார்ம் பண்றது. இந்த மாதிரி இதெல்லாம் பல வருஷங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? அதாவது எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்? கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை கர்த்தர் ஊழியக்காரங்க மூலமா சொன்னா கூட அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை நமக்கு தருவார். இல்லைன்னா அந்த ஊழியக்காரர் சொன்னதுல எனக்கு நிம்மதியே இல்லையே, எனக்கு ஒரு சமாதானம் இல்லையேன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா பல இடங்களுக்கு ஓடுனா அப்படிதான் இருக்கும். பல இடங்களில ஓடி காணிக்கையை கொடுத்து அவங்க வாயில வரதை நம்ம கேட்டுக்க வேண்டியது. இதுல இருந்து நம்மளுக்கு மாற்றங்கள் வேணும். கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து மாற்றங்கள் வேணும். இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும், நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன பண்றேன், என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், யாருடைய வார்த்தையை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். முக்கியமாக பீலியாம் கரெக்டா சொல்றாரு பாருங்களேன். அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுவதே தான் சொல்லுவேன், வேற எதுவும் செய்ய மாட்டேன். நம்ம கர்த்தர் சொன்னதை செய்யறோமா? ஓகே. 3வது காரியம், கர்த்தர் சொன்னது மீகாயா. ரொம்ப அழகா இருக்குது. மீகாயான்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். 2 நாளாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனத்துல, அதற்கு மீகாயா, என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அதாவது அங்க ராஜா கேட்கிறாரு, நாங்க போயிட்டு அந்த போருக்கு போலாமா, அந்த இடத்துக்கு போலாமான்னு கேட்கும் போது மீகாயா சொல்றாரு, கர்த்தர் சொல்லுவதை தான் நான் சொல்லுவேன், நான் வேற எதையும் சொல்ல மாட்டேன். சோ கர்த்தர் சொல்லுவதை நம்ம கேட்கணும், கர்த்தர் சொல்லுவதை நம்ம வெயிட் பண்ணணும். கர்த்தர் எனக்கு சொன்னாரா, கர்த்தர் எனக்கு இது சொன்னாரா. எல்லாத்தையுமே நம்ம உடனே ஒரு ஃபோன் கால் வந்துடும். ஏய் என்ன சொல்ற, இதை சொல்ற, இதை செய்றியா, அதை பண்றியா, நான் யோசிச்சு சொல்றேன், நான் இப்படி சொல்றேன், நான் அப்படி சொல்றேன், நான் அவங்க கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன், இல்லைன்னா நான் இதோ வர்றேன், இப்பவே செய்யறேன். இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்பாக நம்ம கூட ஒரு பெரிய தேவன் இருக்கிறாரு, நம்ம கூட ஒரு பெரிய கர்த்தர் இருக்கிறாரு. எந்த முடிவு எடுத்துட்டு
தவறான முடிவுகளை எடுத்துட்டு கஷ்டப்படக்கூடாது. அப்புறமா தவறான முடிவுகளை எடுத்துட்டு நம்ம பின்னாடி ஐயோ ஏன் அப்படி திடீர்னு போயிட்டு களத்துல குதிச்சுட்டேனே, திடீர்னு போயிட்டு அவங்க சொன்னதை அப்படியே செஞ்சுட்டேனே, நான் யோசித்திருக்கணுமே, நான் யோசிக்காம செஞ்சுட்டேனே. முக்கியமா ஜெபிக்காதவங்க, ஆண்டவரை தெரியாதவங்க, ஆண்டவருடைய வசனத்தை படிக்காதவங்க, இவங்கெல்லாம் உங்களை கைட் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லி எதையோ உங்களை செய்ய சொல்றாங்கனாக்கா கேர்ஃபுல்லா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. எங்கேயோ போய் ஒரு குழியில உழ போறீங்களோ என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணட்டும். ஏன்னாக்கா தெரியாம போய் விழுந்துட்டு, தெரியாம போயிட்டு அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி செஞ்சுட்டு, என்கிட்ட எல்லாமே இருக்குது பார்க்கலாம், அதான் சொல்றேனே, யாரோ இப்படி சொல்லும் போதெல்லாம் நம்ம ஒரு பந்தா கேஸ் என்ன, ஒரு பந்தா கண்டிப்பா கண்டிப்பா செஞ்சிடறேன், அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன். நீங்க சொல்ற பாயிண்ட் கூட எனக்கு இது வேணும், இதை நான் செய்யறேன், இதை செய்யணும்னு பாக்குறேன்னு சொல்றது ஜெபிக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க. ஜெபிக்காதவங்க கிட்ட போயிட்டு இது வேணும், அது வேணும், நான் இப்படி யோசிக்கிறேன், அது யோசிக்கிறேன், ரொம்ப தப்பு. பயங்கரமான ஒரு வேஸ்டான காரியம். அது ஒரு பெருமைக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையே. அவங்க நம்ம மேல பொறாம தான் படுவாங்கள ஒழிய, அவங்க அதை பெருசா எடுத்து நமக்காக போய் வேண்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு. அதே ஆண்டவருடைய பிள்ளைங்க கிட்ட நீங்க சொல்லும் போது அவங்க போயிட்டு உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, இப்படி அவங்க பிளான் பண்றாங்க, இப்படி அவங்க யோசிக்கிறாங்க, உங்களுக்கு சித்தமான அந்த எண்ணங்களை அவங்களுக்குள்ள கொடுங்க, உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா அந்த எண்ணங்களை அவங்கள்ட்ட இருந்து எடுத்து போடுங்க அப்படின்ட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. சோ பிரியமானவர்களே, நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த இடத்துல, பிலியாம் காருங்க ராஜாக்காக அவர் போயிட்டு ராஜாவை ப்ளீஸ் பண்றதுக்கோ, ராஜாவை போயிட்டு ராஜாக்காக அவருடைய சார்பா பேசுறதுக்கோ அவர் தன்னை அர்ப்பணிக்கல. அவர் அழகா சொல்றாரு, நான் தேவன் என்ன சொல்றாரோ அததான், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நான் அதை தான் சொல்லுவேன், தேவன் கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ நான் அதை தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை தான் சொல்லுவேன் சொல்லும் போது இப்படி ஒரு டிமாண்டு அந்த தீர்க்கதரிசி மேல இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க, வாயை திறந்து நீங்க சொன்னாதான் நாங்க கேட்போம். கேட்கிறவங்களா நம்ம இருக்கிறோமா? நம்ம ஆண்டவர் பேசும்போது கேட்கிறவங்களா இருக்கிறோமா? அநேக தீர்க்கதரிசிகளை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் தான் இந்த உலகத்துல. நிறைய பேர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறாங்க தான், நிறைய பேர் உங்களை கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா தான். ஆனா அந்த இடத்துல நான் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே நான் போறேனா, இல்ல கர்த்தருக்கு ஏத்த மாதிரி போறேனா, உலகத்துக்கு ஏத்த மாதிரி நான் போறேனா, எப்படி போயிட்டு இருக்கிறேன்? யோசிக்கலாமா இத? தயவு செய்து யாரா இருந்தாலும், ஒருவேளை நீங்க தப்பான டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் இதை பேசிட்டு இருக்கிறாரு. எது எடுத்தாலும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், அது பிள்ளைகளுடைய காரியமா இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களா இருக்கட்டும், உங்களுடைய 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 அதாவது நீங்க எதையோ வாங்க போறீங்க, எதையோ நீங்க செய்ய போறீங்க, உங்க பிசினஸா இருக்கட்டும், உங்களுடைய ஒவ்வொரு காரியமா இருந்தாலும் கர்த்தர் யார் மூலமாக அது கொண்டு வராரோ, எப்படி பேசுறாரோ, கர்த்தர் கொண்டு வர்றது என்னைக்குமே அது நிலை நிற்கும். அதனால இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் பாருங்க, கர்த்தர் சொன்னாதான், எனக்கு நிறைய போன் கால்ஸ் வரும். நீங்க தான் ஊழியக்காராச்சு, நீங்க தான் ஜெபிக்கிறவங்களாச்சு, நீங்க தான் தீர்க்க தரிசனமா பேசுறவங்களாச்சு, நீங்க சொல்லுங்க என்ன நடக்குது, என்ன நடக்கும், இதை நான் செய்யட்டுமா? அவங்களுடைய ஐடியாவை என்னுடைய மனசுக்குள்ள போடுவாங்க, அவங்களுடைய மனசை என் மனசுக்குள்ள போடுவாங்க. இப்படி சொல்லுங்க, நீங்க ஏன் நீங்க சொல்லக்கூடாது, இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தையில சொல்லுவேன், கர்த்தர் சொன்னாதான் நான் சொல்லுவேன். அதனால புருஷனை விட்டு பிரிஞ்சுப்போ, மனைவியை விட்டு பிரிஞ்சுப்போ, இல்ல பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சுப்போ, இந்த வேலையை விட்டு போயிடு, இந்த காரியத்தை செய், அதெல்லாம் கர்த்தர் என்கிட்ட அவங்க சார்பா பேச மாட்டாரு. நீ பிரிஞ்சு போ காரியங்கள், அதெல்லாம் நீங்க எடுக்கிற முடிவுகள். ஓகேவா? சோ பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது கர்த்தர் சொன்னாதான் செய்வேன் என்று நீங்க என்னைக்கு முடிவெடுக்கிறீங்களோ அந்த இடத்துல சமாதானம் இருக்கும். ஒரு பெருமைக்காக, ஒரு கௌரவத்துக்காக, ஒரு யாரோ எங்களை எல்லாரும் மெச்சிக்கணும், நாங்க பாரு நல்லா இருக்கிறோம் காட்டுறதுக்காக நீங்க போயிட்டு சரணடையக்கூடாது. யாருடைய எண்ணத்துக்கோ நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க கூடாது, யாருடைய எண்ணத்துக்கோ உங்களை நீங்க சரண்டர் ஆயிடக்கூடாது. அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல என்ன லாபம் இருக்குதோ தெரியாது. ஆனா அந்த லாபத்துக்காக நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ நான் அதை தான் செய்வேன். கர்த்தர் என் பிள்ளைங்களை கொண்டு போய் அங்க படிக்க சொன்னாரா, நான் செய்வேன். கர்த்தர் எங்களை கொண்டு போய் இந்த வேலையில போக சொன்னாரா, நான் செய்வேன். கர்த்தர் சொன்னாரா, கர்த்தரை முன்னாடி வைங்களேன். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் அவர் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் சொன்ன தேவன் இல்ல, அதுக்குன்னு சொல்லி பிசாசுகம் அந்த இடத்துல அவன் இன்வால்வ் ஆகுவான். கர்த்தர் என்னைக்கு நம்மளுக்கு ஏதோ
ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்னு ஆசீர்வதிக்கணும்னு நம்ம நினைக்கிறாரோ பிசாசம் உள்ள நுழைவான். எப்படி உள்ள நுழைவானாக்கா டெக்னிக்கா உள்ள நுழைவான். நம்மளுக்கு அந்த இடத்துல நிறைய இழப்புகள் வர மாதிரி, நிறைய லாஸ் வர மாதிரி, நம்ம வெக்கப்பட்டு போற மாதிரி, நம்ம மனசோர்வு அடைகிற மாதிரி ரொம்ப டெக்னிக்கா உள்ள நுழைஞ்சு கர்த்தரோட பெஸ்டா கொண்டு வருவான். கர்த்தரோட அவன் நான் பேர் உனக்கு இதை தாக்கட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன்னு சொல்லி பெஸ்டா கொண்டு வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டுருவான். கர்த்தர் கொண்டு வர்றது பக்காவா நிற்கும், சூப்பரா நிற்கும். சோ கர்த்தர் கொண்டு வர்றது பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே ரொம்ப அருமையாக போயிட்டே இருக்கும். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த இடத்துல யாரா இருந்தாலும், எங்க இருந்தாலும், எந்த டிசிஷன் எடுத்தாலும், அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், உங்களுடைய வேலையா இருக்கட்டும், உங்களுடைய படிப்பா இருக்கட்டும், உங்களுடைய ஃபியூச்சரா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியங்கள் செய்யும் போது ரொம்ப ஒரு மனசுக்கு நிம்மதியா இருக்குதா, அந்த நிம்மதிக்குள்ள நீங்க கடந்து போகிறீங்களா, அது ரொம்ப நல்லது. சாத்தான் சில நேரத்துல அதையும் நமக்கு தருவான். அந்த நிம்மதியா இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுவான். இதுதான் செய்யணும். நிறைய பேர் போராடுவாங்க. நான் நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். சில காரியங்களை எடுத்துக்கொண்டு போராடிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லுவாரு, மனைவி எஸ்ன்னு வாங்க, எஸ் மனைவி எஸ் வேண்டான்னு வாங்க, ஹஸ்பண்ட் எஸ்ன்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அது சரியான ஒரு பொருத்தம் இல்ல, அது சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். என்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அது நீங்க கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. முடிவு எடுக்கிறதுக்காக உங்க ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணக்கூடாது, முடிவெடுவதற்காக மனைவியை கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. சோ இதெல்லாம் நீங்க பார்த்து செஞ்சீங்கன்னாக்கா, கர்த்தர் சொன்ன பிரகாரம் செஞ்சீங்கன்னாக்கா அது காரியங்கள் கர்த்தர் வாய்க்க செய்வார். நாலாவது காரியம், கர்த்தர் சொன்னதை செய்த பேதுரு. ரொம்ப அழகான வசனம், எனக்கு எப்பவுமே ஒரு பிடிச்ச வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5-6 வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆக்கப்படவில்லை, ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன் என்றார். அந்த முழுதும் பிரயாசப்பட்டத ஆண்டவருக்கு தெரிவிக்கிறார் அவர். ஐ லைக் தட், அந்த வேர்ட் ஐ லைக். முழுதும் பிரயாசப்பட்டேன். அதாவது நிறைய நாட்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருப்பீங்க. இந்த காரியத்தை செய்யணும், இதை வாங்கணும், இப்படி இருக்கணும், இப்படி போகணும், இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அது வாய்க்கலனாக்கா நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்செட் ஆயிடுவோம்ல. அந்த அந்த நம்ம நிறைய நேரங்கள் அப்செட் ஆகுற அந்த பீரியட் இருக்குது பாத்தீங்களா, கர்த்தருக்கு தெரியப்பட்டுங்க. அவர் பாருங்க, ஆண்டவர் வந்த உடனே நான் எவ்வளவு போட்டுட்டேன் ஆண்டவரே, நான் எவ்வளவு செஞ்சுட்டேன், நான் முழுதும் போட்டு பார்த்தேன், ஆனா நாங்க பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல, எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலன்றத அந்த ஐடியாவை அவர் சரண்டர் பண்றாரு ஆண்டவருக்கு. அந்த ஐடியாவை ஆண்டவர்கிட்ட கொடுக்கறாரு, அந்த ஐடியாவை ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறாரு, கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு ஆண்டவர்கிட்ட. அதை அப்படியே அதை ஒரு சரண்டர் பண்ணிடுறாரு ஆண்டவர்கிட்ட. சொல்லிடுறாரு, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, நான் முழுதும் வாழ்க்கை முழுதும் அநேக நேரங்களில பிரயாசப்பட்டு நிறைய காரியங்கள் கிடைக்காம இருக்குது இல்ல இன்னைக்கு வரைக்கும். நீங்க அதை யோசிக்கலாம. நிறைய பேரு நான் பார்த்திருக்கிறேன், நிறைய லாஸ்குள்ள போயிருப்பாங்க, ஏமாந்துருப்பாங்க, இழப்புகள் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனாலும் திரும்ப 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 அவங்களுடைய சொந்த ஐடியாக்குள்ளவே, அவங்களுடைய சொந்த இஷ்டத்துக்குள்ளவே, அவங்களுடைய பிரயாசத்துக்குள்ளவே போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வலைய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது சரியா நடக்காதுன்னு தெரியும், ஒரு பயம் இருக்கும், ஆனா ஒரு கெத்து, ஆனாலும் ஒரு பெருமை, ஆனாலும் என்னால முடியும், நான் செஞ்சிருவேன், அவங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். இததான் பேதுரு அங்க பண்ணிட்டு இருந்தாரு. நான் மீன் பிடிக்கிறவன், எனக்கு மீன் கிடைக்காதா, நான் ஏன் பண்ணணும், எனக்கு போய் மீன் கிடைக்காதா, அந்த ஒரு கர்வத்துல அவர் போட்டுக்கிட்டே தான் இருந்தாரு. அங்க வலைய போட்ட முழுவதும் முழுவதும் என்ன முழுவதும் பிரயாசப்பட்டு எனக்கு ஒன்று ஆகப்படவில்லை. வாழ்க்கை முழுவதும் நிறைய பேரு பிரயாசப்பட்டு போட்டு போட்டு வலைய போட்டு போட்டு ஏமாந்து போனாலும் இன்னமும் அந்த ஏமாற்றத்து உள்ள அந்த பாதையில இருந்து நிறைய பேர் வெளியே வராம இருக்கிறீங்க. சோ அந்த அந்த ஏமாற்றம் வாழ்க்கையில வந்த பிறகு கூட அதுல என்ன இருக்குது, ட்ரை பண்ணலாம், அதுல என்ன இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுக்காக அந்த இடம் நம்மளுக்குள்ள வருது, எதுக்காக அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம கிட்ட அது இன்னும் சாகாம இருக்குது, எதுக்காக நானே செஞ்சு பார்க்கறேன்ற எண்ணங்கள் இன்னமும் நமக்குள்ள ஒரு ஆணித்தரமா இருக்குதுனாக்கா எப்படி நம்ம இதை மேற்கொள்ள போகிறோம்? ஸோ இந்த இடத்துல பேதுரு ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். நான் முடிச்சிடுவேன், நான் செஞ்சிடுவேன், நான் பண்ணிடுவேன், எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போட்டாலும் கடைசியா ஐயரே முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே ஆக்கப்படல. சொல்லிடுறாரு பாருங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன். இந்த சரண்டர் ஆண்டவர் கேட்கிறார். ஏன் நம்ம யோசிக்க கூடாது? தயவு செய்து துரு புத்தி இருக்கிறவங்க எல்லாம்
துரு துருன்னு யோசிக்கிறவங்கலாம், ஒருவேளை நான் இதை நான் செஞ்சிடுறேன், நான் இப்படி பண்ணிடுறேன்னு சொல்றவங்கலாம், ரொம்ப துரு துரு துருன்னு யோசித்து செய்யறவங்கலாம், ப்ளீஸ் ஸ்டாப். ஸ்டாப். உங்க ஐடியாவை ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க முழுதும் பேசியிருக்கலாம் உட்காந்து, பகல் முழுவதும் பேசியிருக்கலாம் உட்காந்து, போன வாரம் முழுவதும் உட்காந்து பேசியிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல அதுக்கு ஒரு முடிவு வரலனாக்கா கர்த்தர் சொன்னா செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. ஆண்டவர்ட்ட மட்டும் ஹம்பிளா அப்படியே ஒரு ஆனஸ்டா போய் சொல்லிடுங்க. ஆண்டவரே, முழுதும் பிரயாசப்பட்டேன், பேசிக்கிட்டே தான் இருந்தேன், அதை பத்தி பிளான் பண்ணிட்டே தான் இருந்தேன், அதை பத்தி கனவு கண்டுட்டே தான் இருந்தேன், ஆனா ஒன்னும் நடக்கல ஆண்டவரே அப்படின்னு போயிட்டு சரண்டர் ஆயிடுங்க. பெட்டர். சரண்டர் ஆயிட்டீங்கன்னாக்கா கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொன்ன உடனே பிரயாசப்பட்டு அந்த வார்த்தையின்படியே போடுகிறேன்னு சொல்லிட்டு போட்ட உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு படகு தான் கொடுத்தாரா? ஒரு படகு மீன் தான் கொடுத்தாரா? இல்ல, அவங்க எல்லாரும் பாக்குற அளவுக்கு 2 படகு மீனை அனுப்புறாரு கர்த்தர். 2 படகு ஃபுல்லா நிறைஞ்சு பக்கத்துல இருக்கிற போட்டுல ஓட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. படகுல இருக்கிறவங்களாம், ஐய் கிட்ட வாங்க 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 வாங்க, நிறைய மீன் வந்துருச்சு, நிறைய மீன். அவ்வளவு மீன் எங்க போச்சு அன்னைக்கு ராத்திரியில? எங்க போச்சு? ஏன் ஏசாமி வந்தவன கிடைச்சிச்சு? ஏசாமி வந்தாதான் நீங்க நினைச்சிருக்கிற காரியங்கள் நிறைவேறும். ஆமேன். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. அவங்க நல்ல வழி காட்டினாங்க, இவங்க நல்ல வழி காட்டினாங்க, யாருக்காகவும் இந்த பிளானை செய்யாதீங்க. கர்த்தர் நான் நினைக்கிறேன் யாரோடு கூட வல்லமையா பேசிட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா நிறைய டாபிக்கை எடுத்து இன்னைக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, திட்டவட்டமா கர்த்தர் சொன்னதை செய்யலாம். இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு. வாழ்க்கையில அநேக இடங்களில கர்த்தர் சொன்னதை செய்யும் போது அது ஒரு பெரிய சமாதானத்தை நமக்கு உண்டாக்குறது. கடைசியாக 5வது காரியம், கர்த்தர் சொன்னதை செய்த பவுல் அடிகளார். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கர்த்தர் சொன்னதை செய்த பவுல் அடிகளார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1ல இருந்து நீங்க 6 வசனங்களை பார்க்கலாம். முக்கியமா நான் 6வது வசனத்தை நான் பாடிக்க போறேன். பவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சூப்பர் இல்ல? அங்க அவர் கீழே விழுந்துடுறாரு. அவருடைய கண்களில அந்த மீனுடைய செதில்கள் மாதிரி வந்துருது. அவர் கண்ணை திறக்க முடியாம இருக்குது. நிறைய காரியங்கள் அந்த இடத்துல 9வது அதிகாரத்துல நடந்தாலும் அந்த இடத்துல அநேக கிறிஸ்தவர்களை, அநேக ஆண்டவரை அறிந்தவர்களை அவர் துன்பப்படுத்தினாலும், ஆலயங்களை இடித்து தள்ளினாலும், அந்த இடத்துல அவர் சொல்ற வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். நம்ம ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சுட்டு வெற்றிய பார்க்கலாமா, இழப்ப பார்க்கலாமா? இழப்ப பார்க்கிறோம்னாக்கா அதுல கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு அர்த்தம். வெற்றியை பார்க்கிறோம்னாக்கா 100% கர்த்தருடைய சித்தம் அதுல இருக்குதுன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்க. ஆன்லைன்ல ஒருவேளை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கு பிடிச்சத நீங்க உங்களை பிடிக்கிற பிரகாரம் உங்க வழியில போறதுக்கு கர்த்தரை நிறைய பேர் இழுப்பாங்க. ஆண்டவரே, இந்த வழியில வந்துருங்க, ஆண்டவரே இதை சொல்றேங்க, இதை செஞ்சிருங்க, இந்த வழியில வந்துருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குது, இதை நோன்னு சொல்லிடாதீங்க, இதை வேணான்னு சொல்லிடாங்க. இப்படி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஜோமாட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது வேணான்னு சொல்லிடாதீங்க, இது நல்லா இருக்குது ஆண்டவரை, எனக்கு கௌரவமா இருக்கும் ஆண்டவரை, எனக்கு எப்படி பெருமையா இருக்கும் ஆண்டவரை, நான் என்ன பாரு, என் அழக பாரு, என் பெருமையை பாருன்னு காட்டிப்பா ஆண்டவரை. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவரை பிடிச்சி அப்படியே வலுக்கட்டாயமா இழுப்பாங்க. என் பாதையில நீங்க வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி. நான் சொல்றேன், பவுல் சொன்னார்ல, அந்த ஒரு வழியில நடந்துட்டு போகும்போது, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்ற, நீ பட்டணத்துக்குள்ள போ, அங்க உனக்கு ஒருத்தரை வச்சிருக்கிறேன், அங்க உன்னோடு கூட நான் பேசுவேன். அங்கதான் கர்த்தர் ஒரு பிலிப்பை வச்சு கர்த்தர் அங்க ஆண்டவர் அவரோடு கூட பேசுறாரு. நீ அங்க போ, அந்த 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 பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்க உனக்கு சொல்லப்படும். சும்மாவா விட்டார்? அதுக்கப்புறம் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு போன பவுலுக்கு, அந்த பட்டணத்துக்குள்ள போன பவுலுக்கு வழி நடத்தல கொடுத்தாரு. வழி நடத்துகிற ஒரு ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தாரு ஆண்டவர் அந்த இடத்துல. அதுதாங்க கர்த்தருடைய செயல்கள். உங்களுக்கு நடக்குதோ இல்லையோ, உங்களுக்கு வழி நடத்துற ஒரு ஆளை கொடுத்து, ஒரு போதகர்களை கொடுத்து, ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து உங்களை வழி நடத்தி, நீங்க எல்லாம் இவங்க வழி நடத்துறதுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம், ஒண்ணுமே நடக்கலையே நீங்க நினைக்கலாம்.
ஆனா போற பாதையில ஒரு சமாதானத்தையும் ஃபியூச்சர்ல பவுலுக்கு சொல்றாரு, போ அங்க போய் ஊழியம் செய், இங்க போய் ஊழியம் செய், இவங்களை பவுல் போகாத இடங்களே இல்ல, சந்திக்காத ஆத்துமாக்களே இல்ல, அநேக ஆத்துமாக்களை அவர் சுமந்து கொண்டு போனார். அநேக ஆத்துமாக்களுக்காக அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரியமானவர்களே, எங்க யார் இருந்தாலும் எந்த பேசிக் கொண்டிருக்கிறீங்களோ, கண்டிப்பாக கர்த்தர் சொன்னதை செய்யுங்க. உங்க வாய்க்குள்ள அந்த வார்த்தை வரட்டும். ஆண்டவரே, உங்க சித்தப்படி நான் செய்யறேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். மனுஷன் என்ன சொல்லி சொல்லி எங்க ஏமாத்திடுவாங்க ஆண்டவரே. மனுஷன் சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் வருவாங்க பாத்தீங்களா, வீட்டு புரோக்கர்ஸ், லேண்ட் புரோக்கர்ஸ், இவங்க எல்லாம் வருவாங்க, பேசினே கிடப்பாங்க. நம்ம கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, அது சூப்பரான இடங்க, அது வந்து அப்படியே அப்படியே ஒரு பெரிய கார்டன் மாதிரி இருக்குங்க, அந்த அந்த அதை சுத்திலும் பாத்தீங்களா மலை இருக்குங்க, அப்படியே தண்ணி ஓடுங்க, ஆறு ஓடுங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த தண்ணி டேஸ்டா இருக்குங்க, அங்க போனாதான் தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த புரோக்கருக்கு அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் அவனுக்கு. அந்த புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் சொல்லி பயங்கரமா நம்மளை கன்வின்ஸ் பண்ணி, ஆண்டவர் அப்படிலாம் கன்வின்ஸ் பண்ண மாட்டாரு. ஆண்டவருக்கு தெரியும் இந்த பெஸ்ட்டை கொண்டு போய் நம்ம நிறுத்த வைப்பாரு. சோ இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இதை சொல்றாங்க, அதை சொல்றாங்க சொல்லி கன்வின்ஸ் ஆகாதீங்க. ஆண்டவர் சொன்னா அதுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கும். ஆண்டவர் சொன்னானாக்கா ஒரு திருப்தி இருக்கும். அதுதான். அதனால்தான் இத்தனை ஆட்களை நான் வேதத்துல இருந்து காட்டினேன். நோவாவை காட்டினேன், பேலியாமை காட்டினேன், மிகாயாவை காட்டினேன், பேதுருவை காட்டினேன், பவுலை காட்டினேன். இவங்களெல்லாம் பார்க்கும் போது இத்தனை பேருக்குள்ள கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னார். கடைசியா அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா, இவர்கிட்ட பவுல்கிட்ட வரும்போது, ஆண்டவரே உமக்கு சித்தமானதை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்கிறேன். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும் போது ரொம்ப அழகா இருக்குதுல்ல. சோ நம்ம எல்லாருமே இன்னைக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறது, உங்க வசனத்தை மட்டும் நான் கேட்கணும், உங்களை மட்டும் நான் பார்க்கணும், நீங்க சொன்ன என் வாழ்க்கையில நடக்கட்டும் என்ற தைரியத்தோடு ஜெபம் பண்ணுங்க. யாரா அந்த கண்களை மூடி அப்படியே, ஆண்டவரே நீங்க சொன்னா நான் செய்யறேன்ப்பா, நீங்க சொல்றத நான் செய்யறேன், எனக்கு வேண்டாம். எல்லாரும் என்னை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க, என் கெத்துக்காக, என் பெருமைக்காக, என்னுடைய எல்லா ஆண்டவரே எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு நான் காட்டிக்கணும் எனக்கு இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணங்களோடு நான் இறங்க கூடாது. எசப்பா, வலைய போட்டு என்ன பிரயோஜனம்? முழுதும் ஆண்டவரே வலைய போட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லையா ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வருது எசப்பா, ஒரு குழப்பம் தான் வருது எசு சுவாமி, ஒரு நிம்மதியான காரியமே நடக்கல ஆண்டவரே. ஆண்டவரே இதுல இருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்லுங்க. Don't try to convince somebody. யாரையோ கன்வின்ஸ் பண்ணணும்னு பார்க்காதீங்க. யார்கிட்டயோ நீங்க அப்படியே அவங்க ஏன் என் மனசுக்கு ஒத்து வர மாட்டாங்கன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் அந்த அந்த காரியங்களை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்றதை விட்டுடுங்க. தைரியமா சொல்லுங்க, உங்க சித்தப்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தைரியமா விட்டுருங்க. உங்க சித்தப்படி ஆண்டவரே, உங்க சித்தப்படி நான் செய்யறேன்னு சொல்லிட்டு விட்டுருங்களேன். கர்த்தர் ஒரு நிம்மதியை தருவார். அதை பத்தி நினைக்காதீங்க.